இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற விட்ஜெட் பேரு கிளிப் ஆர் ரெக்ட். கிளிப் ஆர் ரெக்ட்னா என்னன்னா, இப்போ நீங்க ஒரு கண்டெய்னர் டிசைன் பண்றீங்க. அது வந்து ரெக்டாங்கிளா இருக்கணும்னு நீங்க சொல்லிட்டு யூஸ் பண்றது தான் கிளிப் ரெக்ட்ன்னு தெரியும். ஸோ ஆர்னா என்னன்னா, அதிலயே உங்களுக்கு ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கணுமா? அந்த இதுலயே உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ரெக்டாங்குலர்ல நீங்க அடுத்த அந்த கார்னர நீங்க கொஞ்சம் அழகா பெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்ல வேணுமா? இல்லைன்னா அந்த கார்னர்ஸ் வந்து எட்ஜஸ் வந்து ஷார்ப்பா இல்லாம உங்களுக்கு கர்வ் மாரி வேணுமா? அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது தான் வந்து கிளிப் ரெக்ட்ன்னு சொல்லுவாங்க. முன்ன நம்ம கண்டெய்னர் வச்சு பண்ணோம். இப்ப நம்ம இமேஜ எப்படி வந்து ஆர் ரெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிட்டர்ன்குள்ள என்ன போட போறோம்னா, சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்க போறோம். இந்த சைல்டு எனக்கு எப்படி இருக்குன்னா, கிளிப் ரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ வந்து கிளிப் ஆர் ரெக்ட் இப்ப நம்ம குடுக்கணும். ஸோ இப்ப இந்த கிளிப் ஆர் ரெக்ட்ல எனக்கு என்னன்னா, பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்றேன்னா, சைல்ட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த சைல்ட்ல எனக்கு என்ன இருக்குன்னா, இமேஜ் அசெட் வந்து இருக்கணும். ஸோ வந்து இமேஜ் அசெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இந்த இமேஜ் அசெட்குள்ள என்னோட இமேஜ் பாத்த நான் வந்து காப்பி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து இந்த அசெட்ல வந்து ஆ நேச்சர் ஜேபிஜி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். ஸோ இத வந்து என்னோட சிங்கிள் கர்வ் பேசிஸ்க்குள்ள நான் போடுறேன். ஸோ இதுவரையும் நம்ம முடிச்சாச்சு. இது எனக்கு எந்த வித்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்றேன். ஸோ வித் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். ஸோ இந்த வித் வந்து எவ்வளோ இருக்குன்னா, 350ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்றேன். ஸோ வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்மளோட இமேஜ எப்படி வந்து விசிபிள் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணிடுங்க. ரன் பண்ணிட்டு உங்க அவுட்புட் எடுத்தீங்கன்னா, இதுதான் உங்களோட அவுட்புட்டா இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலா இருக்கிற இமேஜ வந்து விசிபிள் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன வந்து சேஞ்சஸ் பண்ண போறோம்னா, இந்த சைல்ட் இமேஜ வந்து எனக்கு சில அந்த பார்டர் ரெக்டாங்குலர் பார்டர கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ரேடியஸா மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ வந்து பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். ஸோ இந்த பார்டர் ரேடியஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, ரேடியஸ் சர்க்கிள்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். ஸோ இங்க இருக்கு பாருங்க சர்க்கிள். இதுக்குள்ள என்ன ரேடியஸ்ல வேணும் அப்படின்னு சொல்லி குடுக்கணும். நான் சும்மா 30 அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். ஸோ இது மாதிரி யூஸ் பண்றது தான் வந்து பார்டர் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து கிளிப் ஆர் ரெக்ட்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா, உங்க இமேஜ் எப்படி மாறும்னா, இது போல மாறும். ஸோ ஆல்ரெடி முன்னாடி இருந்த ரெக்டாங்குலர இங்க ரேடியஸ் யூஸ் பண்ணி நீங்க குறைச்சிருக்கீங்க. இன்னும் எனக்கு குறைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, 50 அப்படின்னு சொல்லிட்டு குடுங்க. இப்பயும் குறைஞ்சிருக்கு பாரு. இன்னும் வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா, இதுதான் வந்து என்னன்னா கிளிப் ஆர் ரெக்ட்ன்னு சொல்லுவாங்க.